என்னோட பேருக்கு மீனிங் வந்து அயோத்தியாவில் இருக்கிற ரிவர் தான் வந்து சரையு. ஸ்ரீ வந்து லக்ஷ்மி தேவியை குறிக்கும். சரையு ஸ்ரீக்கு ஃபுல் ஃபார்மே வந்து அதுதான். என்னோட ஃபேமிலியில் வந்து நான், என் சிஸ்டர், அதுக்கப்புறம் இப்போ எங்கள் பாட்டி இருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போகும்போது நான் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். பிஎஸ்ஜிஜி கன்னியாகுமரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படித்தேன். 12th வரைக்கும் அங்கே தான் படித்து முடிச்சேன். இப்போ சிஸ்டர் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா. பாட்டி வந்து அம்மாவோட அம்மா வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஆப்பம் சப்பாத்தி எல்லாம் ஹோட்டலுக்கு வந்து சுட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு அந்த இன்கம்ல நாங்கள் வந்து லைஃப்பை ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சரி ஏதோ ஒரு கோர்ஸ், ஏதோ ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் எடுக்கலாம், பிஏவோ பிஎஸ்சி ஏதோ ஒன்று எடுப்போம். எடுத்துட்டு என்ன அதை வச்சு என்ன நம்ம ஃப்யூச்சரில் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கேஎம்சிஹெச்ல அட்மிஷன் போகுது, சும்மா போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வருஷம் எப்படி நம்ம 80,000 கட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது எஜுகேஷனல் லோனெல்லாம் கேட்டு நிறைய பேங்க்குக்கெல்லாம் அலைஞ்சேன். ஆனால் பேரண்ட்ஸ் இல்லாதவங்க நீங்கள் உங்களுக்கு நாங்கள் என்ன சப்போர்ட்டில் என்ன ப்ரூஃபில் நாங்கள் உங்களுக்கு வந்து லோன் அப்ரூவ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எஜுகேஷனல் சிஓ ஆஃபீஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணி, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு அன்பு கரங்கள் ஸ்கீம், நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து உங்கள் பேர் இருக்குது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ளை எழுதி கொடுத்துருந்தோம். எழுதி கொடுத்ததுனால வந்து இப்போது 80,000 rupees அவங்க செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அன்பு கரங்கள் ஸ்கீம்லேருந்து எங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க. அந்த லேப்டாப் வந்து எங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்கும் இன்னும் எங்கள் சிஸ்டர்ஸோட எஜுகேஷன் பர்பஸ்க்குமே யூஸ் ஆகுது. ஒரு பெஸ்ட்டு ஒரு அனஸ்டேஷன் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். தொடர்ந்து படிக்க முடிஞ்சிச்சுன்னா ஒரு எம்எஸ்சி பண்ணி என்னால் முடிஞ்ச உதவி இந்த சொசைட்டிக்கு என்ன மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தேடி கண்டுபிடிச்சி ஹெல்ப் பண்ணணும். இத்தனை நாளாக வந்து இந்த சொசைட்டி நம்ம ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டுட்டு போய் நம்ம நிற்கும்போது அனுதாபம் இருக்கும் தவிர நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யாருக்கும் தோணாது அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும்போது யார் ஹெல்ப் பண்ணலையா இருந்தாலும் இல்லையா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் கிடைக்கும், நம்ம அதுக்கு தகுதியானவங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பில் இருக்கேன்.